ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு 10 புள்ளிகள் தான் அதிகரித்து 26,220 முடிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இது 250க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மேலே 320 360 போகும், 50 போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250க்கு மேலே தான் ஓப்பனு. பட் ஓப்பன் ஆனாலும் டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 26,310 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. அதேமாதிரி டே லோ 26,150 வரைக்கும் டே லோவும் வந்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல கீழே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கீழே இங்கே இந்த 150 வரைக்கும் வந்திருக்கு. 150 வரைக்கும் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காக நாளைக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ்லாம் மேபி இருக்கலாமா. ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் திரும்ப வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குமா. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 26,220 ரேஞ்சிலே தான் பார்த்தீங்க அப்படின்னா யூத்துலேயே தான் மார்க்கெட் ஒரு கீழே திரும்ப இதே இடத்துல தான் இன்றைக்கும் க்ளோஸ் வச்சுருக்கு. நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சு அதே இடத்துல தான் திரும்ப க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் நம்ம பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்லாம் இந்த லெவல்ஸ் திரும்ப ஒரு சப்போர்ட் 26,150 ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 26,080 ஒரு சப்போர்ட்டு, 26,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 26,080 ஒன்று, அடுத்தது 26,000 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 250 ஒரு ரெசிஸ்டன்ஸு, 26,250 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அடுத்தது 26,320 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இந்த லெவல்ஸை பிடிச்சி பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பையிங் வரல. திரும்ப மார்க்கெட் கீழே தான் 150 வரைக்கும் திரும்ப இந்த 200 ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் ஆச்சு அதே இடத்துல தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரும்ப இந்த 250 லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் திரும்பவும் நாளைக்கும் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம எடுத்துக்கலாம். 26,250 மேலே சஸ்டெயினாக இருந்தால் மட்டும் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 350 400 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இன்கேஸ் 26,250க்கு மேலே போக முடியல, செல்லிங் வருது அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த 26,150 இந்த 26,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் மேபி நாளைக்கு இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் க்ளோஸ் தான். இந்த ஃப்ளாட் க்ளோஸாக இருந்தாலும் இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சஸ்டெயின், அதாவது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் எடுக்குமா அப்படிங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 26,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.